அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஏர் இந்தியா நிர்வாக விமானிகளுக்கு உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகையை 50% வரை குறைப்பதற்கு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விமானிகள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அண்ணா நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லையில் அண்ணா நினைவு துணை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று காலை திறந்து வைத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடக்கும் உள்ளாட்சி மன்ற பதவிகளுக்கான இடைத்தேர்தலிலிருந்து தேமுதிக ஒதுங்கி நிற்பதாக அக்கட்சியின் அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளதாகவும் மத்திய தேர்தல் ஆணையம் நடத்திய தேர்தலே தமிழகத்தில் ஒழுங்காக நடக்காத நிலையில் தமிழக அரசால் நடத்தப்படும் இந்த தேர்தல் எப்படி ஒழுங்காக நடக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பியதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகத்திலேயே நவகிரகங்களுக்கு கோவில்கள் இருப்பது திராவிட நாடான தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது என்பது உலகம் அறிந்த செயல். அதில் சனீஸ்வர பகவானின் இன்று சனி பயிற்சி நடப்பதால் தமிழகத்திலும் இந்தியாவிலிருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் சனி பயிற்சி கோயிலுக்கு வந்து இன்று பூஜை நடத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே இப்படி கிரகங்கள் இருக்கின்றது, அதற்கு கோவில் இருப்பது திராவிட தமிழ்நாட்டில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் அண்ணா நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேரறிஞர் அண்ணாவை பற்றிய புத்தகத்தை வெளியிட பேரறிஞர் அண்ணாவின் வலதுகரமாக இருந்த நிதி அமைச்சர் அன்பழகன் அவர்கள் பெற்றுக் கொண்டதாக காஞ்சிபுரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பன்றிக் காய்ச்சலுக்கு நேற்று மட்டும் 7 பேர் உயிர் இழந்ததாகவும் மகாராஷ்டிரா மற்றும் சூரத் ஆகிய பகுதிகளில் இந்த 7 பேர் உயிர் இழந்ததாகவும் இன்று உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகள் தோன்றாமல் டம்மி ஃப்ளூ மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அதனால் எந்த பயனும் ஏற்படாது, பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அது எச்சரிக்கை விடுத்ததாகவும் இந்தியாவில் பன்றிக் காய்ச்சலுக்கு 300 பேர் உயிர் இழந்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் 77வது பிறந்த நாளை அவர் அமெரிக்காவில் சிறப்பாக கொண்டாடியதாகவும் இந்திய தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் அங்கு செய்தியாளர்களிடம் பேசுகையில் என் மீது நம்பிக்கை வைத்து கடனுக்காக வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைப்பேன் என்று மன்மோகன் சிங் அவர்கள் சூழ்நிலைத்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது மக்கள் மன்மோகன் சிங்க்கு கடனை வைத்திருக்கிறார்களா, மன்மோகன் சிங் மக்களிடம் கடன் வைத்திருக்கிறாரா என்பது புரியவில்லை என்றும் இவர் நம்பிக்கை வைத்து வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டியது சோனியா காந்திக்கு தானே தவிர சோனியா காந்தியின் ஆசையால் தான் இவர் இந்த பதவியில் இருக்கிறார் என்பதை அவர் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்று மாவோயிஸ்டுகள் என்று சந்தேகப்படும் சிலர் பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை உறுப்பினர் பாலிராம் காஷ்மியின் 2 மகன்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் அறிவியல் மேதையும்
முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சந்திரயான் 2 விண்கலத்தில் ஏவுவதற்கு முன்பாக செயற்கைக்கோளில் நவீன கருவிகளை பொருத்தி தண்ணீர் இருப்பதை மிக துல்லியமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நடக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் நடந்த பயங்கர சண்டையில் இந்தியாவை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படையினர் 3 பேர் படுகாயம் அடைந்ததாக ஜம்மு காஷ்மீரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வர பகுதியில் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் 21 பேரை கடத்தி சென்று தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ள 21 ராமேஸ்வர மீனவர்கள் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இலங்கை கடற்படை கப்பலில் சீன ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை கூறியிருப்பதால் சீனா இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய ராணுவம் மற்றும் கடற்படை வான்படையை நிலைநிறுத்த தயாராக இருப்பதாகவே இந்த செயல் மூலம் தென்படுகிறது என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் நாட்டில் இன்று வெடிகுண்டு வெடித்ததில் 15 பேர் உயிர் இழந்ததாகவும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் உலகில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தீர்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதை பற்றியும் புவி வெப்பமாவதை தடுப்பதை பற்றியும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அனைத்து நாடுகளும் வலியுறுத்தியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் S.M. கிருஷ்ணா, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஹில்லரி கிளின்டன் ஆகியோர் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை வலிமைப்படுத்தி அதனை மேம்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளும் செயல்படுத்தப்படும் என்று திருமதி ஹில்லரி கிளின்டன் செய்தி வெளியிட்டதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகிலேயே ஆயுதங்களுக்காக பூஜை செய்வது திராவிட நாடான தமிழ்நாட்டில்தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் திராவிட தமிழர்கள் ஆயுதங்களுக்கு நாளை பூஜை செய்வதை உலகமே வியந்து பார்ப்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 26 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் மைய பகுதியில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கோவை, தஞ்சை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இணையதள நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இணையதள நேயர்களும் எங்களுக்கு ஆயுத பூஜை வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.